பிப்ரவரி 1 உங்களுக்கு தெரியுமா? இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. அன்னைக்கு தைப்பூசம், முருகனோட அருள் முழுசா பூமியில இறங்குற நாள். இந்த நாள்ல ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணினாலே உங்க வாழ்க்கையில கல்வி, செல்வம், மன அமைதி எல்லாமே பல கோடி மடங்கா பெருகும். ஆனா ஒரே ஒரு சின்ன தவறு, அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு முருகர் பிடிக்கும். இந்த குரலை கேட்கறவங்க நல்ல மனசு இந்த நல்ல விஷயத்த மற்றவர்களோட பகிரும். அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த தைப்பூசம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில முதலா உயிர் தோன்றின நாள் தை மாதம், பூச நட்சத்திரம், பௌர்ணமி. இத நான் சொல்லல, சித்தர்கள் கணிச்சு சொன்னது. அந்த நாள்ல நீங்க பண்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் சாதாரண புண்ணியம் கிடையாது, அது பல கோடி மடங்கான புண்ணியம். இந்த தைப்பூச நாள்ல ஒரு நாள் விரதம் இருந்தாலே முருகருக்காக 48 நாள் விரதம் இருந்த மாதிரி பலன். 3 வழி இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம், வெறும் தண்ணி குடிச்சு விரதம், பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம். இதுல ஏதாவது ஒண்ணு. ஆனா இப்பதான் சுவாரஸ்யம் ஆரம்பிக்குது. இந்த நாள் நீங்க யாருக்காச்சும் அன்னதானம் பண்ணினாலும் சரி, ஒரு மாணவனோட கல்விக்காக உதவி பண்ணினாலும் சரி, ஒரு விலங்குக்கு உணவு போட்டாலும் சரி, அதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் 1-2 இல்ல, பல கோடி மடங்கு. அதனாலதான் சொல்றேன், உங்க படிப்பு, உங்க குடும்ப செல்வம், உங்க வாழ்க்கை நிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு தவறு மட்டும் தைப்பூச நாள்ல கண்டிப்பா பண்ணிடாதீங்க. யார்கிட்டையும் கோபப்பட்டு எடுத்தெறிந்து பேசிடாதீங்க. அன்னைக்கு கோபத்தை அடக்கினாலே முருகனோட அருள் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். ரொம்ப முக்கியமா தைப்பூசம் அன்னைக்கு இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஓம் என்று சொல்லுங்க. அதுக்கான வீடியோ நான் போடுறேன், பார்த்துட்டு மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.